Hello friends, welcome to MEC பள்ளிக்கூடம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு தேவையான ஒரு 6 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது என்னென்ன பிரின்சிபல்ஸ்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். 6 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா parallelogram law, அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி, அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் 3 ஃபண்டமெண்டல் லாஸ். ஃபஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா. ஸோ ஒன் பை ஒன் பார்ப்போம். லாஸ்ட்டாக நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டேர்ம் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்டன்ட் அப்படிங்கிறது நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போத்துலேருந்து நமக்கு ரிசல்டன்ட் அப்படின்னா என்னன்னு புரியும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்? இந்த பேர்லேயே பார்த்திங்கன்னா இட் இஸ் ரிசல்டன்ட் அப்படிங்கும்போது ஒரு ஃபோர்ஸுடைய ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறேன், அண்ட் இந்த டைரெக்ஷனில் ஒரு 15 நியூட்டன் கொடுக்குறேன். லெட் திஸ் ஆப்ஜெக்ட் பி ஆன் தி சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸ் மேலே இருக்கிற ஒரு பாக்ஸை லெஃப்ட் சைட் டைரெக்ஷனில் ரைட் சைட் டைரெக்ஷனில் ஒரு 10 நியூட்டன், லெஃப்ட் சைட் டைரெக்ஷனில் 15 நியூட்டன் கொடுத்து இழுக்கிறேன். அப்படிங்கும்போது ஸோ த நெட் ஃபோர்ஸ் வில் பி, நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா I'm taking this direction as positive. நம்ம உங்களுடைய கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக இருக்கும். ஸோ இது ஒரு சைன் கன்வென்ஷன், டைரெக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த சைன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது பாசிட்டிவில் 10 நியூட்டன் அண்ட் நெகட்டிவில் 15 நியூட்டன். ஸோ அப்போ உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? -5 நியூட்டன். தட் இஸ் -5 நியூட்டன் மீனிங் இந்த டைரெக்ஷனில். ஸோ அந்த மைனஸ் இம்ப்ளைஸ் இன் தட் பர்டிகுலர் டைரெக்ஷன். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் 5 நியூட்டன் towards left hand side. So for resultant force அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. It is a single force which will replace all other forces present in the system which have same effect of the forces. அதாவது இங்கே 2 ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ஃபோர்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ், ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷனை மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுதான் உங்களுடைய ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக இருக்கும். ஃபார் த above drawn system the resultant force will be like this. ரெண்டும் சேம். இந்த மேலே கொடுத்துருக்க டயக்ராம், கீழே கொடுத்துருக்க டயக்ராம் சேம் தான். சரிங்களா? ஸோ இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிங்கிள் ஃபோர்ஸ் which will replace all other forces in the system which has same magnitude and direction. ரைட். ஸோ இந்த புரிதலோட நம்ம parallelogram ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ ஏன் இதை நான் சொல்லி கொடுத்தேன்னா, parallelogram நம்ம ரிசல்டன்ட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் ஸ்டேட்ஸ் தட் 2 ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிக்கல். ஒரு பார்ட்டிக்கல் மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு பார்ட்டிக்கல் மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன்லையோ அண்ட் செகண்ட் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன்லையோ ஆக்ட் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு parallelogram. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒரு parallelogram. இந்த parallelogram மாதிரி parallelogram-உடைய adjacent sides மாதிரி அந்த 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த 2 ஃபோர்ஸுடைய ரிசல்டன்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் வில் பி தி டயகனல் ஆஃப் தி parallelogramனு சொல்கிறாங்க. இட் வில் பி தி டயகனல் ஆஃப் தி parallelogram அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ PQ அப்படிங்கிற 2 ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மேலே ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகுது. adjacent sides ஆஃப் தி parallelogram மாதிரி ஆக்ட் ஆகும்போது அதனுடைய ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த parallelogramக்கு டயகனல் ட்ரா பண்ணிங்கன்னா என்ன வருமோ அதுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் Pங்கிறது 10 நியூட்டன் இருக்குது அப்படின்னா இந்த சைடு வந்து 10 சென்டிமீட்டர்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஸ்கேல் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. Qங்கிறது 5 நியூட்டன் அப்படின்னா இந்த adjacent சைடை வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் அதை மெஷர் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருதோ இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ஸில் அதுதான் வந்து உங்களுடைய ரிசல்டண்ட்டாக இருந்திருக்கும். ரைட். ஸோ அப்போ இது வந்துட்டு நமக்கு ஒரு சின்ன ஸ்கேல் வேல்யூவாக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. பட் ஒரு பெரிய வேல்யூஸாக இருந்தால் அதை ட்ரா பண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் parallelogram law யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஸோ அது என்னன்னு பாருங்கள். ஜஸ்ட் கன்சிடர் திஸ் ஆஸ் O, திஸ் பாயிண்ட் as A அண்ட் திஸ் பாயிண்ட் as B. ஸோ அப்போ இந்த OAB நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் க்ளோசிங் திஸ் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இப்போ
parallelogram law படி பார்த்தீங்கன்னா opposite sides will be equal. ஸோ இங்கே Q வந்துச்சுன்னா இதுவும் Q, ஏன்னா இது ரெண்டும் பேரலாக இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு சைடும் பேரலாக இருக்குது அப்படிங்கும்போது ஆப்போசிட் சைட்ஸ் will be equal. இங்கே Q வருதுன்னா இங்கேயும் Qவாக தான் இருக்கும், ரைட். இப்போ இங்கே என்ன ஆங்கிள் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரைட் ஹரிசாண்டல் லைன் கூட ஒரு தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா அதே ஆங்கிள் தான் இங்கே வரும், ஏன்னா பேரலாக இருக்கும்போது ரெண்டும் சேம் ஆங்கிளாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் அதாவது சி, A to Cயோட டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த டிஸ்டன்ஸும் எனக்கு தெரியாது, இதை ஒய்ன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. இனிஷியலி நீங்கள் ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ஏபிசி அட் an angle of theta, இது வந்து Q, ஏபிங்கிறது Q, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல எனக்கு வந்துட்டு எக்ஸோடைய வேல்யூ, அதாவது ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஹைபாட்னியூஸ் Q, இது வந்து அட்ஜசன்ட் தெரியணும். ஸோ அப்போ காஸ் தீட்டா வில் பி ஈக்குவல் டு adjacent by hypotenuse. ஸோ அப்போ x by q. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வருங்க, q cos தீட்டாவாக இருக்கும். சிமிலர்லி ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒய்ங்கிறது ஆப்போசிட் சைடு. ஸோ ஃப்ரம் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் sin theta will be equal to y by q. ஸோ the value of y will be equal to q sin thetaவாக இருக்கும். Now consider OCB, இது ஒரு பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்டில் OCB, இந்த OCங்கிறது OA ப்ளஸ் ஏசி, OAவோட வேல்யூ P, ஏசியோட வேல்யூ வந்து எக்ஸ், Q cos theta. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா P ப்ளஸ் Q cos theta. இதோட ஆங்கிள் தெரியாது. அண்ட் பிசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒய்ஏ, ஸோ ஒய்யோட வேல்யூ Q sin theta. அண்ட் லெட் திஸ் பி OB, this is hypotenuse. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணும்னா OB ஸ்கொயர் will be equal to OC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர், BC ஸ்கொயர். ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா, இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது OB ஸ்கொயர் அப்படிங்கிறது ஹைபாட்னியூஸ், இந்த ஹைபாட்னியூஸ் தான் வந்துட்டு ரிசல்டன்ட். ஸோ அப்போ R ஸ்கொயர் will be equal to OC ஸ்கொயரை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் மைனஸ் 2PQ cos theta, மைனஸ் 2PQ cos theta. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. parallelogram law படி நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ரிசல்டன்ட்டுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா R ஸ்கொயர், அட் இஸ் R இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்கொயரை நீங்கள் ரூட் சைடு கூட எழுதிக்கலாம், ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர். ஸோ PQங்கிறது இந்த ஃபோர்ஸ் அண்ட் இந்த ஃபோர்ஸோட வேல்யூ மைனஸ் 2PQ cos theta. அகெயின் இதோடைய இந்த ரிசல்டன்ட்டோடைய ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது இதே சேம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் தெரியும். இப்போ tan ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா tan that angle will be equal to Q sin theta by P plus Q cos theta. ஸோ இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அந்த ரிசல்டன்டோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது tan that angle, particular angle tan question mark will be equal to, இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, Q sin theta by, that is opposite by hypotenuse. ஸோ பின்னாடி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. ஸோ இந்த பிரின்சிபல் எதை பேஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி என்ன ஸ்டேட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கல் மேலே, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மேலே அப்ளை பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஆப்ஜெக்டை இந்த பர்டிகுலர் பாயிண்ட் யூஸ் பண்ணி தூக்குறேன், அண்ட் அந்த ஃபோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. பட் அந்த ஃபோர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டில் முடிச்சு நான் தூக்கும்போது 10 நியூட்டன் கொடுத்து தூக்குறேன், இந்த டஸ்ட்டரை வந்து நான் 10 நியூட்டன் கொடுத்து மேலே தூக்குறேன், அப்போ அப்வர்ட் டைரக்ஷனாக தூக்குறேன். ஸோ அப்போ அதே 10 நியூட்டன் கொடுத்து அப்வர்ட் டைரக்ஷனில் இன்னொரு பாயிண்டில் நான் கொடுத்து தூக்குறேன், இந்த இடத்துல கொடுத்து தூக்குறேன். அப்படிங்கும்போது இந்த பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் ட்ராவல் பண்ணும், அதனுடைய ஸ்டேட்டு வந்து மாறாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்டிஷன்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச் when the force is replaced by another force which has same magnitude and direction but different point. ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்டில் நீங்கள் சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதனுடைய ஸ்டேட் வந்து மாறாது அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி.
அண்ட் நியூட்டன்ஸ் 3 laws பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கும்போது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு, அதாவது இந்த ஆர் வேல்யூ சொன்னோம் இல்லைங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும்போது அதனுடைய ஸ்டேட் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. the state will not change. State will not change. Newton's first law. உங்களுடைய நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வாக இருக்குது. அந்த சிஸ்டமில் ஆக்டாக ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும்போது அந்த சிஸ்டமுடைய ஸ்டேட் வந்து இட் வில் நாட் சேஞ்ச். அந்த சிஸ்டம் என்ன கண்டிஷன் இருந்தாலும் சரி, ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி ஆர் மோஷனில் இருந்தாலும் சரி. ஸோ திஸ் இஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்டன்ஸ் செகண்ட் லாங்கிறது என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். ஸோ இது நான் லாஸ்ட்டு பார்ட் 1லேயே சொன்னேன். ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எய்தர் யூ கேன் இன்க்ரீஸ் தி மாஸ் வேல்யூ ஆர் யூ கேன் இன்க்ரீஸ் தி ஆக்சலரேஷன் வேல்யூ. இது வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன், இது நீங்கள் சவுத்தில் ஒரு பாலை தூக்கி போட்டிங்கன்னா திரும்பி அது உங்களுக்கு ரிட்டனாக வருங்கிறது தான். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ரைட்டுங்களா? ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன், இந்த ஆப்ஜெக்டோடைய செல்ஃப் வெயிட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் தாங்கி பிடிக்கிற டேபிள் வந்து அப்போ டைரக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கும். ஸோ அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிள் கண்டிஷனாக நிற்க முடியும். ஸோ வெயிட்டு, இது ரியாக்ஷன், இது ரெண்டும் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ரைட்டுங்களா? அண்ட் த லாஸ்ட் பிரின்சிபல் இஸ், இந்த லாஸ்ட் பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் நியூட்டன். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணார். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் தட் இஸ் G is equal to 9.81 meter per second square அப்படிங்கிறது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு G அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபோர்ஸுக்கும் வெயிட்டுக்கும் சேம் யூனிட். அது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ பாருங்கள், பார்ட் 1ல் ஃபோர்ஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பட் ஈவன் தோ இட் ஹேஸ் சேம் யூனிட் அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த G வேல்யூ G is equal to 9.81 meter per second square அப்படிங்கிறத நான் இதை எலாபரேட் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் எழுதிக்கலாம். அதாவது மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது ஸ்பீடு, அந்த ஸ்பீடு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒவ்வொரு செகண்ட் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஒரு மாடியிலேருந்து நீங்கள் போடுறீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மாடியிலேருந்து கீழே ட்ராப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே விழுகும்போது ஃபஸ்ட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு வந்து 9.81 மீட்டர் பர் செகண்டாக இருக்கும். அடுத்த செகண்டில் அப்படிங்கும்போது அதனுடைய ஸ்பீடு வந்துட்டு ப்ளஸ் 9.81 ஆட் ஆகும். இட் கோஸ் ஆன் ஆடிங். ஸோ அதுதான் வந்து ஆக்சலரேஷன். 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், தட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நியூட்டன் நமக்கு கொடுத்த லாஸ். ஸோ இந்த 6 பேசிக் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்ஸை படிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு டீச் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்.